அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் பொற்காலம். இன்று ஆடி வெள்ளிக்கிழமை. சிறப்பு தரிசனம் மடப்புரம் காளியம்மன். மடப்புரம் பத்ரகாளியம்மன் கோவிலின் வரலாறு, சிறப்புகள், அம்மன் நிகழ்த்தும் அற்புதங்கள் பற்றி இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சிவகங்கை மாவட்டம் திருபுவனத்திற்கு அருகில் இருக்கிறது மடப்புரம். இங்கு வளைந்தோடும் வைகையின் விளிம்பில் ஆக்ரோஷ அவதாரமாக நிற்கிறாள் பத்ரகாளி. ஒரு பிரளய காலத்தில் மதுரை மாநகரை வெள்ளம் சூழ்ந்தபோது மதுரையை ஆட்சி செய்த மீனாட்சி மதுரையின் எல்லையை காட்டச் சொல்லி சிவனை வேண்டினார். அப்போது ஆதிசிவன் பாம்பு வடிவில் தோன்றி மதுரையின் 4 புறத்தையும் தன் உடலால் வளைத்து காட்டினார். அப்போது பாம்பின் படமும் அதன் வாலும் ஒன்றை ஒன்று தொட்டுக்கொண்டு நின்ற இடம்தான் படப்புறம் எனப்பட்டது. இதுவே மருவி மடப்புறமாக ஆனது. ஒருமுறை பார்வதியை அழைத்து கொண்டு வேட்டைக்கு கிளம்பிய சிவபெருமான் மடப்புறம் பகுதிக்கு வந்தார். காடு மிக பறந்து கிடக்கிறது. இதற்கு மேல் உன்னால் வர முடியாது தேவி. அதனால் நீ இங்கேயே இரு. நான் மட்டும் வேட்டையாடிவிட்டு வருகிறேன் என்று பார்வதியிடம் சொன்னாராம். இந்த அடர்ந்த காட்டுப்பகுதியில் நான் மட்டும் தனியே இருப்பது எப்படி என்று பார்வதி கேள்வி எழுப்ப, ஐயனாரை அழைத்து பார்வதிக்கு துணையாக வைத்துவிட்டு போனார் சிவபெருமான். அப்போது பார்வதி, இந்த இடத்தில் நான் இருப்பதால் இந்த ஸ்தலத்திற்கு ஏதாவது சிறப்பை கொடுக்க வேண்டும் என்று கேட்க, இந்த இடத்திலிருந்து 3 மைல் தொலைவில் இருக்கும் வைகையாறில் நீராடுபவர்களுக்கு காசியில் நீராடியதைக் காட்டிலும் கூடுதலான புண்ணியம் கிடைக்கும் என்று வரம் கொடுத்தாராம் சிவபெருமான். அதன் பின்தான் மடப்புரத்தில் காளி வடிவில் தங்கினாள் சக்தி. காளிக்கு துணையாக இருந்த ஐயனார் அடைக்கலம் காத்த ஐயனாராக இங்கு ஆட்சி செய்தாலும் சக்தியின் வடிவமாக நின்று கொண்டிருக்கும் பத்ரகாளிக்குத்தான் பிரதான வழிபாடு. சிவபெருமான் அருளிய வரத்தின்படி மடப்புரத்திலிருந்து 3 மைல் தொலைவுக்குள் வைகையில் நீராடுபவர்களுக்கு காசியில் நீராடியதைக் காட்டிலும் கூடுதலான புண்ணியம் கிடைக்கும் என்ற நம்பிக்கை இன்றும் தொடர்கிறது. காசு பணம் செலவு செய்து காசிக்கு போக முடியாதவர்கள் மடப்புரத்தை ஒட்டியுள்ள திருபுவனத்திற்கு வந்து தங்களின் முன்னோர்களுக்கு காரியங்கள் செய்து புண்ணியம் சேர்த்து கொண்டு போவது இன்றும் நடக்கிறது. கோயில் வளாகத்துக்குள் வெட்ட வெளியில் கூரை கூட இல்லாமல் நாக்கை துருத்தியபடி ஆக்ரோஷமாக நிற்கிறாள் பத்ரகாளி. காளியின் 2 பக்கமும் பிரம்மாண்டமாக 2 பூதங்கள். 13 அடி உயரம் கொண்ட காளியின் தலைக்கு மேல் ராட்சச குதிரை ஒன்று தாவியபடி நிற்கிறது. காளியை மனமுருகி வேண்டி நின்ற பக்தர் ஒருவர், எந்த நேரமும் உனக்கு பக்கத்திலேயே இருக்க எனக்கு வரம் கொடுக்க வேண்டும் என்றாராம். அவரது பக்தியை மெச்சிய காளி அவரை குதிரையாக மாற்றி தனக்கு நிழல் தரும் குடையாக வைத்து கொண்டாராம். தன்னை நாடி வரும் பக்தர்களை தாமதமின்றி காப்பாற்ற ஆயத்த நிலையில் காளியின் வலது கையில் திரிசூலம். அநீதியை அழிக்க திரிசூலம் ஏந்தி நிற்கும் காளி அழித்தவற்றை மீண்டும் எழவிடாமல் எரித்து சாம்பலாக்குவதற்காக தலையில் அக்னி கிரீடத்தை சுமந்து நிற்கிறாள். காளிக்கு எதிரே உள்ள மண்டபத்தில் நெய் விளக்கு ஏற்றி வழிபட்டு வந்தால் நினைத்த காரியம் கைகூடி வரும். காளிக்கு பிடித்தமான காணிக்கைப் பொருள் எலுமிச்சம் பழ மாலைதான். காளிக்கு மட்டும் போடக்கூடிய மாலையில் 108 பழங்கள் கோர்க்கிறார்கள். குதிரைக்கும் சேர்த்து மாலை போடுவதென்றால் 1001 பழங்களை கோர்க்க வேண்டியிருக்கும். மடப்புரத்தை சுற்றியுள்ள கிராமங்களில் யாருக்காவது கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை என்றால் பெரும்பாலும் கோர்ட்டுக்கோ போலீஸுக்கோ போவதில்லை. அவர்கள் நாடி வரும் கோர்ட் பத்ரகாளி கோயில்தான். காளிக்கு வடப்புறத்தில் சின்னதாக ஒரு திண்டு, இதன் பெயர் சத்தியக்கல். 2 நபர்களுக்கிடையே பிரச்சனை ஏற்பட்டால் இந்த திண்டில் இருவரும் சூடத்தை ஏற்றி
அனைத்து நாங்கள் தப்பு செய்யவில்லை என சத்தியம் செய்ய வேண்டும். பின்னர் கழுத்தில் அரளி மாலை போட்டுக்கொண்டு காளிக்கு வடப்புறமாக நிற்கும் பூதத்தை கட்டிப்பிடித்தபடி நாங்கள் தப்பு செய்யவில்லை என வாக்கு கொடுக்க வேண்டும். இங்கு யாராவது பொய் சத்தியம் செய்தால் 30 நாட்களுக்குள்ளாக அந்த நபரை குறை கேட்டு விடுமாம் காளி. சில நேரம் பொய் சத்தியம் செய்தவர்கள் மடப்புறத்து எல்லையை தாண்டுவதற்குள்ளாகவே காளியால் தண்டிக்கப்படுவது உண்டு. இப்படி தண்டிக்கப்படுபவர்கள் மறுபடியும் காளியிடம் வந்து காணிக்கை செலுத்தி பரிகாரம் தேடிக்கொண்டு போவது இப்போதும் நடக்கிறது. இங்கு நடக்கும் இன்னொரு முக்கியமான வேண்டுதல் காசு வெட்டி போடுவது. காளியின் முகத்துக்கு எதிரே தரையில் ஒரு பட்டியக்கல் பதித்து வைத்திருக்கிறார்கள். அதற்கு பக்கத்திலேயே ஒளியும் சுத்தியலும் வைத்திருக்கிறார்கள். அநியாயம் பண்ணுபவர்களை தட்டி கேட்க திராணி இல்லாதவர்கள் ஈரத்துணியுடன் இங்கு வந்து காளிக்கு எதிரே உட்கார்ந்து காசை வெட்டி போட்டு அவங்களை எதிர்த்து கேட்க எனக்கு சக்தி இல்லை, நீதான் எனக்கு கேட்டு கொடுக்கணும் என்று கண்ணீரும் கம்பலையுமாக முறையிடுகிறார்கள். இந்த கண்ணீருக்கு மனமிறங்கி வரும் காளி அந்நியக்காரர்களை அடித்து எழுப்பி இம்சை பண்ணி அவர்களையும் தன்னுடைய வாசலுக்கு வரவழைத்து விடுகிறாள். காளிக்கு பின்னால் பிரகாரத்தில் வேப்பமரம் ஒன்று உண்டு. இதற்கும் தெய்வ சக்தி இருக்கிறது. நீண்ட நாட்களாக திருமணம் தடைப்பட்டு நிற்கும் பெண்கள் இந்த மரத்தின் மடியில் மஞ்சள் தாலியை கட்டி வழிபட்டால் திருமண தடைகள் நீங்குகின்றன. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் தங்களின் முந்தானையை கிழித்து வேப்ப மரக்கிளையில் தொட்டில் கட்டிவிட்டால் தாமதிக்காமல் அவர்களது வீட்டில் குவா குவா சத்தம் கேட்கிறது. வேப்ப மரத்தில் கட்டப்பட்டுள்ள தாலி மற்றும் தொட்டில்களின் எண்ணிக்கை இதையெல்லாம் பறைசாற்றுகின்றன. எல்லா நாட்களும் காலை 6 மணி முதல் இரவு 9 மணி வரை கோவில் திறந்திருக்கிறது. இன்று ஆடி வெள்ளிக்கிழமையானதால் மடப்புறம் பத்ரகாளியம்மனுடைய சிறப்பு தரிசனத்தை பார்த்தோம். இந்த மடப்புறம் காளியம்மன் கோவில் வரலாறு, சிறப்புகள், காளியம்மன் நிகழ்த்தும் அற்புதங்கள் பற்றியும் நம்ம இந்த பதிவில் தெளிவாக தெரிந்து கொண்டோம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வேறு ஒரு அற்புதமான பயனுள்ள பதிவோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.